பிரைஸ் தி லார்ட். இந்த காலவெளியிலும் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நமக்கு பலனாக இருக்கும். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் நாய்வை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இயேசுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு இன்னும் தேவை கிருபை. அதை கண்டிப்பாக கர்த்தர் தருவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல அந்த பரலோக தேவனை நோக்கி பார்த்து, இயேசுவே, எங்களுக்கு உமக்கு கிருபை தேவைப்பா, அதை வாஞ்சிக்கிறோம், எங்களுக்கு தாரும். உங்கள் கிருபை, உங்கள் இறக்கம் எல்லாரும் கேட்போமா? கண்டிப்பாக கர்த்தர் அவருடைய கிருபையில நம்மளை மூடுவார், இறக்கத்திலே மூடுவார். தாழ்மை உள்ளவர் இடத்துல கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். என்ன அற்புதம் பாருங்க. தாழ்மை உள்ள இருதயம்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் என்னன்னா, அவங்க சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணுறது, ஒரு நல்லது கொள்ளது சாப்பிட்றதில்ல. தாழ்மைனா ஏதோ வேற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை. ஷூ போட மாட்டாங்க. தாழ்மைன்றது அது இல்லைங்க. எவ்வளோ பெரிய அறிவு, ஆற்றல், திறமை அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு கர்த்தரை நம்புற, கர்த்தரை மாத்திரம் நம்புறது. ஈவன் தோ புரியலனா கூட நான் கர்த்தரையே நம்புவேன்னு நம்புற இருதயம் இருக்கு பாருங்க, அதுதான் தாழ்மை உள்ள இருதயம். நெருக்கம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், அதை பார்த்து பயப்படாதபடி இல்லை, என் கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு உதவி செய்வார். இந்த காலவேளை உதவி செய்வதற்கு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி, இயேசுவே நல்லவரே, உமக்கு நன்றி. எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எங்க சந்ததிக்கும் உங்க கிருபை அவசியம்ப்பா, இன்னும் தேவைப்பா. இந்த கிருபை இந்த காலங்களில் எங்களுக்கு தாங்க. எங்க பலவீனங்கள், சோர்வுகள் எடுத்து போடுங்க, பயங்கள் எடுத்து போடுங்க. சில நேரங்களில் துணிகரமான பாவத்தை செஞ்சிடறோம், துணிகரமா கீழ்ப்படியாம போயிடுறோம். இயேசுவே, எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க, அதிலிருந்து வெளியில வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க, விடுதலை ஆக்குங்க. இந்த காலவேளையில உமது கிருபையை நம்பி வந்து நிற்கிறோம். உமது கிருபையை மாத்திரம். இயேசுவே நன்றி. ஷல்லமதி கதுரமா ஓ ஷல்லரி தமகதீர புலதீர தத்தக ஆராகாதி ஷக்கதி மனதீர. அவன் அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக என்னென்ன போராட்டங்கள் இருக்கோ, இருதயத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஷன்னா கதா உஷல் ஊரபதா தலக் ஆராதில கொஷதரா. பலவீனங்கள் ஓடுது, நோய்கள், பிரச்சனைகள், செல்ஃபிஷ், அநேக
அநேக கர்த்தருக்கு விரதமான இருக்கிற காரியங்கள் விலகி ஓடட்டும். கீழ்ப்படுதல் ஆவி வரட்டும். கர்த்தருக்கு செவிசாய்க்கிற இருதயம் உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கு விரதமாய் இருக்கிற தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே கண்டித்து இயேசுவே, தொடர்ந்து நடத்துங்கப்பா. உமது வார்த்தையில் நாங்கள் பலனடையட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ மக்களை, இன்றைக்கும் கர்த்தர் அவருடைய வார்த்தையில் நம்மளை பலப்படுத்துவாராக. ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமேன். 45:2. ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோரேஸ்னு ஒரு மனுஷன், அந்த மனுஷனை கர்த்தர் அபிஷேகித்து எல்லா மக்களுக்கு முன்பதாக உயர்த்தி வைக்கிறார். இப்ப வாக்கு கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நல்லா கவனிங்க. ரொம்ப இந்த வசனம் ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்குது. ஐ வில் கோ பிஃபோர் தி அண்ட் மேக் he crooked place straight. நமக்கு முன்னாடியே போறாராம். தேவ மக்களே, இந்த காலவெளியில் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா, கர்த்தரை விசுவாசித்தீங்கன்னா, இதை எப்படி செய்கிறது, இதில் எப்படி இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும், இந்த விஷயம் வேணுமா வேணாவா, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா அவர் நமக்கு முன்னாடி போறாராம். ஹலோ, நிறைய பேருக்கு நினைப்பேன்னா, அவங்க உட்காந்து பிளான் பண்ணுறதுனால தான், சிந்திக்கிறதுனால தான், திட்டமிடுறதுனால தான், ஏதோ மிச்சம் பண்ணி எடுக்கிறனால தான் குடும்பம் அழகாக நடத்தப்படுது, ஏதோ செய்ய முடியுதுன்னு கிடையாது. அதுக்குன்னு எப்படி வேணால் வாழ்ந்துருன்னு சொல்லலை. கர்த்தரை நம்புகிறவன் கர்த்தரை நம்பி எல்லாம் செய்வான். அவன் மிச்சம் முடிக்கிறதா இருக்கட்டும், திட்டம் போடுறதா இருக்கட்டும், யோசிக்கிறதாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தில் கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வர்றதா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு மேலே பிரியம் உண்டாகி கர்த்தர் விரும்புகிறத அறிஞ்சு. ஹலோ, கவனிங்க சொல்கிற வார்த்தையை. கர்த்தர் விரும்புகிறத அறியணும்னா அப்போ இருதயத்தில் நமக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்கணும். அப்போ தான் கர்த்தருக்கு எது பிடிக்கணும்னு அறிய முடியும். எனக்கு அவருக்கு தொடர்பே இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். நான் அவர் பிள்ளை தான், நீங்கள் அவர் பிள்ளை தான், கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட எந்த அளவுக்கு நம்புறீங்க, எப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு இருக்குது, அது ஸ்ட்ராங்காக இருக்கா? அவர் அந்த உறவு எதை காமிக்குதுன்னா, நீங்கள் நம்புறதுக்கு, நீங்களும் நானும் நம்புறதுக்கு அடையாளமாக இருக்குது. தேவ பிரசன்னத்தில் உங்களை ஈடுபடுத்தலை, நீங்கள் அவ்வளோ பெரிய பலவீனமான ஆளாக மாறிடுவீங்க. தாவீது இந்த விஷயத்தை அறிஞ்சனால தான் அவர் வேலை செய்யும் போது அங்கே செஞ்சுட்டு இருக்கிறார். கண்ணுன்னா அங்கே தான் இருக்குது. ஆடுகள் சேஃபாக இருக்கா, நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்குதா, ஆனால் பாடி பாடி துதிக்கிறார். ஏன் பாடி பாடி துதிக்கிறாருன்னா, டைம் பாஸிங் கிடையாதுங்க. தேவ சமூகத்தில் இருக்க இருக்க அவனுக்கு கடவுளுடைய பலன் உண்டாகுது, கடவுளை பற்றி அறிய முடியுது, எது தன்னுடைய வாழ்க்கையில் செய்யணும், எது செய்யக்கூடாது. நான் நினைக்கிறேன், தாவீது பாடி பாடி துதிச்சனால தான் கர்த்தர்கிட்ட போய் எனக்கு எதிர்காலம் இப்படி இருக்கும்னு கேட்கலன்னு நினைக்கிறேன். கேட்குறது தப்பு இல்லை, ஆண்டவரே என் எதிர்காலத்தை அப்படி வைங்க, கேட்குறது தப்பு இல்லை. நிறைய பேர் அதை தப்பாக நினச்சிடாதீங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் கேட்க வேண்டியதே இல்லை. நான் ஒரு பிள்ளை, அவர் எனக்கு செய்வாருன்றது எவ்வளோ அருமையாக அறிஞ்சு புரிஞ்சு வச்சுருந்தாரு. எப்போ அறிய முடியும், எப்போ புரிய முடியும்னா, கடவுளுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை அதில் தான் அறிய முடியும். அப்போ கவனிங்க, நமக்கு முன்னாடி போய் பாதையை சரி பண்ணுறாரு, கோணலானவைகளை சரி பண்ணுறாரு. ஆமென். ஏட்டிக்கு புட்டி இருக்கலாம், பள்ளங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன நம்பு, நான் எல்லாம் உனக்கு சரியாக பண்ணி தாரேன். நீ நடந்து வர்றதுக்கு சூப்பராக இருக்கும்.
நீ வாழ்க்கை நடத்துறதுக்கு சூப்பராக இருக்கும், நீ வெற்றி எடுப்பதுக்கு சூப்பராக இருக்கும், நான் அதை பண்ணுறேன்றார். நம்ம தான் நம்புறதில்ல. இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து கொண்டு வராரு. இப்போ பாருங்க, வேணுக்குமென்றே அவர் இந்த செங்கடல் பகுதியை கொண்டு வராரு. இவங்களுக்கு புரியல, தரமார்க்கா இருக்கே, போயிடலாமே. ஏன்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த செங்கடல் தான் அவங்களுக்கு தடை, இதுதான் கோணலான வழி, இதில் போனால் மாட்டிக்குவோம். ஆனால் கர்த்தருக்கு தான் தெரியுது, தண்ணி இல்லாத தரமார்க்கமாக போகிற வழி தான் குறுக்கலான வழி, கோணலான வழி. அதில் எளிதாக பகைவர் அட்டாக் பண்ணுவான். இங்கே வரட்டும், நான் அவன் கதையை முடிக்கிறேன், ஒன்றை நான் விடுதலை பண்ணுறேன், ஒன்றை வாழ வைக்கிறேன். என்ன அற்புதமான திட்டம் வைக்கிறார் பாருங்க. இது மோசேக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் தடை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கோம்னா, இதுதான் என் கோணலான வழி, தப்பாக செஞ்சுட்டானோ, தப்பான வேலையை தேர்ந்தெடுத்துட்டானோ, இல்லையா, தப்பான குடும்பத்துக்கு வந்துட்டானோ, நிறைய பேர் யோசிக்கிறது இல்லைங்க. செங்கடல் தடுத்து நிற்கிறது மாதிரி தான் இருக்கும். இதுதான் சரியான வழி. உங்கள் முன்னாடி செங்கடல் இருக்கா, உங்கள் முன்னாடி எரிகோ கோட்டை இருக்கா, சரியான வழியில் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஹலோ, நிறைய பேர் இதுதான் கோணலான வழின்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, இது சரியான வழி. கடவுளுடைய அதிசயத்தை, அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ரெண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். இந்த இளையகுமாரன் தாப்பனுக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறான் பாருங்க. எல்லாம் இழந்தாச்சு. இப்போ பரதேசி ஆயாச்சு. பரதேசி மீன்ஸ் என்னன்னா ஒன்றும் இல்லை, இல்லையா, ஏழ்மை, தரித்திரம், மாற்று உடையே இல்லை. இப்போ சாப்பாடுக்கு வழி இல்லை, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயாச்சு. அங்கே பாருங்க, பசி. அங்கே இருக்கிற முதலாளி பசியே போக்கலை, அவன் உடைய மாற்றலை. ஆனால் அவன் வச்சு வளர்க்குற பன்றிகளை கவனிக்கிறான். மனுஷ ரகத்தை காட்டிலும் அது கீழான ரகம், மனுஷ ரகம் உயர் ரகம். மனுஷ ரகத்தை கவனிக்கலை, அதுக்கு மேன்மை கொடுக்கல, அதை சாதாரணமாக தான் வச்சுருக்கிறான். இவன் பசியில் அந்த பன்றிக்கு வைத்திருக்கிற உணவில் கொஞ்சம் எடுத்து வயிற்ற ரொப்பி கொள்ளலான்னு பார்க்குறான். ஆனால் அது கூட வழி இல்லை. அந்த முதலாளி எல்லாம் யோசிச்சிருக்கான் பாருங்க, இப்படி பண்ணால் என்னுடைய பன்றிகள் பட்டினி கிடக்கும், அவைகள் நாசமாக போயிடும், அவைகள் பற்றாக்குறைக்கு போயிடும். ஆக அவைகளை காப்பாற்றணுன்னா இந்த மனுஷனை இங்கேருந்து துரத்தணும். பாருங்கள் எப்படி ஆகிப்போச்சுன்னு. இப்போ தான் புத்தியில் வேலை செய்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறாரு. எப்பா, இவ்வளோ நாள் நீ தீர்மானம் எடுத்து ஜீவனம் பண்ணது அவ்வளவும் கோணலானது. இப்போ உன்னை நான் சரியான பாதையில் நடத்துகிறேன், போவோம் தாப்பனுக்கிட்ட. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? இன்றைக்கு இந்த காலவேளையில் ஒருவேளை கோணலான பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கலாம். இருக்கிற இடத்துல அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை சரியான பாதைக்கு நடத்துவார், ஜெயத்தை கொடுப்பார். அப்பா பிதாவே, இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். காட் பிளஸ் யூ.